மார்க்கு 16:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இங்கே சீஷருக்கு கடைசி கட்டளை கொடுக்கிறது பார்க்கிறோம். 3 கட்டளைகள் கொடுத்தார். 1, உலகம் எங்கும் போங்கள். 2, சகல ஜாதிகளையும் சந்தியுங்கள். 3வது, ஒரே செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள். எந்த மதத்தை பற்றியும் விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஆத்துமாதாயத்தில் மதத்தை பற்றிய விவாதங்கள் தேவையற்றது. ஏனென்றால் கடவுள் அமிதமாக கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒன்றை பற்றி தான் பேசணும். சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். யாரை பற்றிய நற்செய்தி? இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அருமையானவர்களே உங்களுக்கு தெரிந்த அளவிலே சொல்லுங்கள். அவ்வளவுதான். அதுதான் ஊழியம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க நாம் எதிர்பார்க்க முடியாது. சிலர் ரட்சிப்பை மறுக்கலாம். அதை பற்றி பரவாயில்ல. அருமையான தொடர்ந்து சாகு வரை கர்த்தர் இந்த பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே இந்த ரட்சிப்பு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வாசிக்கிறோம். ரட்சிப்பு மிக மிக பெரியது. அதை விலைக்கு சொல்வது கடினமான ஒரு காரியம். நமக்கு தெரிந்தது ஏதோ ஒரு சில பகுதிகளை நாம் பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பிலே அருமையானவர்களே, தேவன் நம்மை அவருடைய ஜாதியாக, காட் கிளாஸ், அவருடைய ஜாதியாக உருவாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் மனிதன் தேவ ஜாதியாக உருவாக்கப்பட்டான். பிசாசுடைய வார்த்தையை கேட்டு அங்கே இருந்து கீழே விழுந்து விட்டான். இப்போ கர்த்தர் பாவங்களை மன்னித்து அவனை மறுபடியும் ஒரிஜினலாக இருந்த அந்த இடத்துக்கு திருப்புவது தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது மிக விசாலமான ஒரு பாடம். ஆகவே தேவன் 3 கிளாஸ் கிரியேஷன்ஸை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். 1, காட் கிளாஸ். அதில் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சேர்த்துக் கொள்கிறார். 2வது, ஏஞ்சல் கிளாஸ். அதில் பிசாசுகள் வருகிறது. 3வது, அனிமல் கிளாஸ், மிருக ஜாதி. விதமான 3 ஜாதிகளை கர்த்தர் படைத்திருக்கை பார்க்கிறோம். நான் ஒரு நாள் இங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பிள்ளை அதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது வீட்டுக்கு போனோடனே வாசலில் அவங்க வீட்டு நாய்க்குட்டி இருந்துச்சான். அந்த நாய்க்குட்டி வச்சுட்டு சொல்லிச்சான், நீ 3rd கிளாஸு, நான் 1st கிளாஸு அப்படின்னு. பாருங்கள், அவங்க பெற்றோருக்கு பெரிய ஆச்சரியம். விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ கருத்தாக கேட்டிருக்குதுன்னு. ஆகவே எப்போதும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் என்ற ஒரு நிலையை மனதிலே நாம் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனதின் எண்ணங்கள் அருமையான வாழ்க்கை தரத்தை நிர்மாணிக்கிறது. மனதில் தாழ்வாக நினைத்தேன்னு சொன்னால் வாழ்க்கை தாழ்வாக இருக்கும். மனதில் கர்த்தர் சொல்லியிருக்கிற மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லி அருமையானே யோசித்தோமானால், ஒருவேளை வெளியே எல்லாம் சாதகமாக இல்லாவிட்டாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே மனிதன் ஃபஸ்ட் கிளாஸுக்கு கர்த்தர் சொல்லும்போது மனிதன் குரங்கிருந்து வந்தான்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய்கள் மேல்நாட்டிலே செலவிடப்படுகிறது. குரங்கிருந்து தான் வந்தானான்னு சொல்லி எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடணும்னு சொல்லி விஞ்ஞானிகள் தலையில் நிற்காங்க பல ஆண்டுகளாக. எத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணாலும் அருமையானே அதில் ஜெயம் கிடைக்காது. தோல்வி தான் காரணம். மனுஷன் குரங்குக்குள்ளேருந்து வரல, மனுஷன் தேவனுக்குள்ளேருந்து வந்திருக்கிறான். எல்லோரும் கரங்களை தட்டி கதை சோதரிப்போம்.
மனுஷனை பார்த்து கர்த்தர் நீ வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், இல்லை நான் தேர்ட் கிளாஸாகவே இருந்துக்கிறேன், அதுக்கும் கீழே ஏதாவது இருந்தால் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் அருமையானவர்களே நம்ம வீழ்த்தி போடுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஆவியில் இருக்க பாவத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். ஆனால் ஆத்துமா அல்லது மனதில் இருக்க எண்ணங்கள் தேவனைப் போல விரிவடையும் பொழுது வாழ்க்கை விரிவடையும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் சில விதிகள் இருக்கிறது. வீட்டுக்கு வீடு படி வச்சிருக்கிறோம். ஏனென்று நீங்கள் சிந்தித்ததுண்டா? ஏனென்றால் புவியீர்ப்பு சக்தி என்று ஒரு சக்தி இருக்கிறது. அது 3ஆம் மாடி உயரத்துலேருந்து நான் பட்டுன்னு அடுத்த நிமிஷத்தில் கீழே கிரவுண்டுக்கு வந்துடணும்னு சொல்லி குதிச்சா கால் உடஞ்சி போகும், மண்டை உடஞ்சி போகும். பெரிய இன்ஜினியராக இருக்கலாம் அல்லது யாராகவும் இருக்கலாம். பாருங்கள், மேலே இருக்கிற பொருள் கீழே வருகிறது, தானே விட்டுட்டா. ஆகவே அதற்காக இறங்கி வருவதற்கு, பத்திரமாக இறங்கி வருவதற்கு படி வச்சுருக்காங்க. அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அநேக விதிகள் இருக்கிறது. இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தெரியாது. பாருங்கள், ஆகவே எல்லாவற்றுக்கும் விதி இருக்கிறது. மனுஷன் அருமையானவர்களே முதல் தரமாக கர்த்தராலே மாற்றப்பட்டிருக்கிறான். முன்பு எப்படி இருந்தானோ தெரியாது. கஞ்சா குடிச்சிட்டு, பீடி குடிச்சிட்டு, கண்ட இடத்துல துப்பிட்டு பாருங்கள் பலவிதமாக ஜீவித்த மனிதர்கள் இன்றைக்கி பெரிய பிரசங்கியார்களாக இருக்கிறார்கள். ஏன் தேவன் அவர்களை அவருடைய கிளாஸில் மாற்றி விட்டார். இன்றைக்கு அவருக்கு ஒப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு மாதிரி ரொம்ப பக்தியாக ஒரு மாதிரி மற்றவர்களை ஏமாத்துறதில்லை. அருமையால் நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ளது. நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அதுதான் கடைசி கேள்வி, கர்த்தர் கேட்ட கேள்வி. கர்த்தர் தான் கேட்காரு, அன்பாக இருக்கிறியா? அன்பில் தப்பு வந்துச்சுன்னா அறிக்கையிடு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எசன்ஸ் வந்து அன்பு தான். தேவன் அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆகவே தேவன் தவறெல்லாவற்றையும் பூத கண்ணாடி போட்டு பார்த்து குறித்து வச்சு அடிப்பார் என்று நினைக்கிற எண்ணம் சுத்த ஆவிக்குரிய அறிவினம் உங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துவிடும். அன்பு, எல்லாரும் சொல்லும் அன்பு. அன்புன்னா அது நம்ம கணவன் மனைவி அன்பு கிடையாது, பிள்ளை பெற்றோர் அன்பு கிடையாது. சுப்பீரியர், சூப்பர் தேவ அன்பு. ஆதாம் விழுந்து போகிறதுக்கு முன்னால் உள்ள அவனுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு, தேவனுக்கு மாத்திரம் இருக்கிற அன்பு. கவனிங்க, தன்னை சிறுவில் அடிக்க வந்தவர்களுடைய காதை தொட்டு சுகமாக்கிட்டு அவனை நல்லா வச்சுட்டு சிலுவைக்கு போய் மரித்தார். இதுதான் தேவ அன்பினுடைய ஒரு சாட்சி. அன்பால் அப்படி செய்யாமல் இருக்க முடியாது. அந்த அன்பு அருமையான உள்ளே அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அந்த அன்பிலே வளர வேண்டும். தவறு வரும் பொழுது அறிக்கையிட வேண்டும். மற்றவரிடத்திலே இந்த அன்பை செலுத்த பிரயாசப்பட வேண்டும். இதிலே முதிர்ச்சி அடைய வேண்டும். பாருங்கள், மெச்சூரிட்டி எப்படி சின்ன பிள்ளை பெரிய பிள்ளையாக வளருகிறதோ அதுபோல் அன்பிலே வளருகிற ஒரு அனுபவம் தான் இது கிறிஸ்தவ ஜீவியம். இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அருமையான சபைன்னு சொல்கிறத காட்டும் கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்வது நல்லது. ஆகவே இந்த ரீதியில் தேவன் அன்பின் அப்பாவாக இருக்கிறார். உதவி செய்வதற்கென்றே அவர் இந்த பூலோகத்திலே வந்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படி அவரை இந்த உலகத்திலே அனுப்பினார். கவனிங்கள், வசனத்தை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு வாழ்வு தரும். ஆகவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் ஒன்றும் இல்லை. அடுத்தது ரட்சிக்கும்படி, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லா தீமையிலிருந்தும் ரட்சிக்கும்படி. ஏனென்றால் பிசாசு இந்த உலகத்தின் ராஜாவாக இருக்கிறான். சகல விதமான தீமைக்கும் அவனே காரணராக இருக்கிறான். வியாதிகள், மரணங்கள், தரித்திரங்கள், இன்னும் தோல்விகள், பல்வேறு கிருமிகள், எல்லாவற்றும் காரணம் அவன்தான். இதில் ஒன்றில் இயேசுவுக்கு ஒரு துளி பங்கு கிடையாது. பாருங்கள், ஆகவே மனிதரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல்
மனிதன் தவறு செய்திருக்கிறான், அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் கடவுள்னு சொன்னான். ஆனால் இந்த காஸ்பல், இந்த நற்செய்தியில் உள்ள விசேஷம் என்னன்னு கேட்டால், அந்த தண்டனைக்கு பதிலாக தன்னையே தண்டித்து கொண்டார் கல்வாரி சிலுவையிலே. அவருடைய இரத்தத்தை சிந்தினார். மனிதன் என்னென்ன கஷ்டங்களெல்லாம் பட்டானோ அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேடி எடுத்து வாரி தன்மேலே போட்டுக்கொண்டு அதற்குரிய தண்டனை, பாவம் மாத்திரமல்ல பாவத்தினுடைய பலாபலன் எல்லாவற்றையும் அருமையானவர்களே தன்மேலே எடுத்து போட்டுக்கொண்டு மனிதனை ரட்சித்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு, விடுதலையாக்கி இருக்கிறார். செத்தா நரகத்திலிருந்து விடுதலையாகி பரலோகத்துக்கு போகிறோம் கர்த்தர் இருக்கிற இடத்துல பாருங்கள். ஆகவே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ரட்சிப்பு உண்டாக்குறது. ஆகவே பெரிய ரட்சிப்பு என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பிலே அருமையானவர்களே ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் கொடுக்கப்படுகிறான் சத்தியவேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. இங்கே பாருங்கள், ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை சுதந்திரிக்கிற நிமித்தமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவதூதனை ஏற்கனவே கர்த்தர் அனுப்பிவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிற. அவன் இங்கே தான் இருக்கிறான். இங்கே தேவதூதரில் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உண்மை. எதற்கு இருக்கிறார்கள்? இன்னொரு பாரமாக இல்லை, உதவி செய்வதற்காக இருக்கிறார்கள் என்பதை மனதில் எப்போதும் வைத்து கொள்ளுங்கள். எனக்கு முடியலன்னு சொல்லும்போது தூதனுக்கு முடியும், அது ரொம்ப லேசு. இது தூதனை குறித்த ஒரு உணர்வும் ஒரு கான்ஷியஸ்னஸ் பாருங்கள். அவன் நமக்கு உதவி செய்வானுங்கிற அந்த அறிவும் இருந்துச்சுன்னா எத்தனையோ பிரச்சனையிலிருந்து அருமையானவர்களே நாம் விடுதலை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசு கரெக்டாக சொல்லியிருப்பார்னு எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? பாருங்கள், இந்த சிறியர்னு சொல்கிறாரு. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ரட்சிக்கப்பட்டவன்ல அவர்களை பார்த்து சொல்கிறாரு, அவங்கள பற்றி அற்பமாக எண்ணாத, லேசுன்னு யோசித்துறாத. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே ரட்சிப்பிலே பரலோகம் பூலோகமும் அது ஒன்றரை கலந்து விடுகிறது என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு தான் பூலோகம் பரலோகம் கோடி மைல் தூரம். தேவனுக்கும் தேவதூதர்களுக்கும் அருமையானவர்களே டைம், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆகவே இங்கே இருக்க தேவதூதர்கள் அங்கே பரலோகத்தில் இருக்க தேவனை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ ஒரு துரிதமான ஒரு நெருக்கம் ரட்சிப்பின் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவனுடைய திட்டம். தேவனும் தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுதான் முடிவான திட்டம். கடைசியில் வெளிப்படுத்தலை பார்த்தீங்கன்னா பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அந்த தங்க பட்டணத்தில் அவர்கள் என்றைக்கும் தேவனோடு குடியிருப்பார்கள். இதுதான் முடிவு. ஆகவே ஒரு நெருக்கம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உண்டாகி விடுகிறது. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1:51 பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஒரு உண்மை சொல்கிறாரு பாருங்கள். தன்னை பற்றி சொல்கிறாரு.
தேவதூதர்கள் என்கிட்டருந்து ஏறுவாங்க, திரும்பி இறங்கி வருவாங்க. எங்கே ஏறுவார்கள்? பரலோகத்துக்கு ஏறுவார்கள். நான் இன்றைக்கி ஜெபத்தை சுமந்துட்டு போகிறாங்க, துதியை சுமந்து கொண்டு போகிறார்கள், பதிலை சுமந்து கொண்டு இறங்கி வருகிறார்கள். ஒரு ரட்சிப்பு என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. எங்கேயோ அரைஞ்சிருந்த ஒரு மனுஷன், ஒரு குடியாரனை கர்த்தர் பிடித்து பாவத்தை மன்னித்து ரட்சித்து தேவனுடைய குமாரனாக மாற்றி, இப்போ வல்லமையான தேவ தூதர்கள் அவனிலிருந்து ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் ஒன்றும் கண்ணுக்கு தெரியாதனால அநேருக்கு இதை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கிறது. அறிவாகவே நம்முடைய குடியிருப்பு சாகவாசம் அதிகமாக தேவ தூதர்களிடத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நிறைய இருக்கிறது, படிக்க போனால் இது ஆழமாக இருக்கிறது. பாருங்கள், தேவ தூதர்கள் மனிதர்களோடு சேர்ந்து இந்த ரட்சிப்பின் திட்டத்தை முடிப்பது இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இதில் சேலஞ்சஸ் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது. பிசாசு இருக்கிறான், இடைஞ்சலை தூக்கி போடுறான். பாருங்கள், தடைகளை தூக்கி மத்தியில் போடுறான் முன்னேறாதபடி. இதை அது தூக்கி எறியும்படி அருமையானவர்களே தேவதூதர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். முடியலையேன்னு சொல்லி உட்காந்து கவலைப்படுறதுக்கு பதிலாக அருமையான ஞான அறிவுள்ளவர்கள் தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவதூதருடைய ஒத்தாசைகள் ரசிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட அந்த அதிகாரத்துக்கு போவோம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம், மத்தேயு 4. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே பிசாசு பல விதங்களில் அவரை சோதிக்கிறான். விசேஷமாய் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 முறையும் அருமையாக 40 நாள் கழித்து வாயை திறக்கிறார். இந்த சிச்சுவேஷனை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். தண்ணி குடித்தாரோ குடிக்கலன்னு தெரில. இப்போ முதல் முறையாக வாயை திறக்கிறார். முதல் முறையாக வாயை திறந்து 3 தடவை பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 தடவையும் வசனத்தை தான் பேசினார். அதற்கு அடிஷனலாக அதிகமாக எதையுமே சேர்க்கவில்லை. தேவகுமாரன் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்பதை திட்டமாய் தெரிந்து விடுங்கள். ஏனென்றால் அவர் போய்விட்டார், பிசாசு இங்கே தான் இருக்கிறான். அன்றைக்கு அவரிடத்தில் வந்த பிசாசு இன்றைக்கு உன்னிடத்திலே வருவான். அவனை அடித்து துரத்த வேண்டும். தேவ தூதர்கள் அந்த இடத்துல வந்து உனக்கு பணிவிட செய்யணும்னு சொன்னான். அவர் என்ன மாதிரியின்படி எப்படி செய்தாரோ அப்படி செய்தால் மாத்திரமே ஜெயம் கிடைக்கும். மற்ற தலைகீழ நின்னாலும் சரி அருமையானவர்களே ஜெயம் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் கர்த்தா இதை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரயுத்தனமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதியிருக்கிறதே? வேதத்தில் எழுதியிருக்கிறதே. ஊரில் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் புஸ்தகம்தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் லைப்ரரியாக இருக்குது. எங்கேயும் எழுதுனதை அவர் படிச்சிட்ருக்கவும் இல்லை, அவர் பேசினதும் இல்லை. அவருக்கு ஒன்று தான் தெரியும், எங்கே எழுதியிருக்கிறது? வேதத்தில் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? தேவனை பற்றிய வசனம் எழுதியிருக்கிறது. அருமையான இது மாத்திரம்தான் பிசாசை வெட்டி வீழ்த்தக்கூடிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது என்பதை மனதிலே கொள்ளுங்கள். வீட்டிலே நிறைய பைபிள் இருக்கிறதுனால அந்த வேல்யூ அநேருக்கு தெரியாமல் போய்விடுகிறது பாருங்கள். ஆனால் பிசாசு வசனத்துக்கு பயப்படுறான். தேவ தூதர்கள் வசனத்தை கனம் பண்ணுகிறார்கள்.
அந்த ஒரே அடிப்படையில் தான் உனக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. எத்தனை பேர் தேவதூதருடைய பணிவிடைய விரும்புகிறீர்கள்? பாருங்கள், தேவதூதர் இவர் பணக்காரர், அதனால் இவர் பின்னால் போகலான்னு சொல்லிட்டு வரப்போகிறதில்ல. அதில் வேறு எந்த அடிப்படையிலும் அருமையான தேவதூதர் நமக்கு உதவி செய்ய போகிறதில்ல. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா, இயேசு உள்ளே இருக்கிறாரா, இந்த அடிப்படையில் சிறு பிள்ளைகளோ பெரிய ஆட்களோ தேவதூதர்கள் அருமையானவர்களே பாரபட்சம் இல்லாமல் உதவி செய்கிறார்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆகவே கருத்தாக இதை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ திருப்பி வாசிப்போம். நாலாம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். 3 முறை தான் பேசினார். 3 முறையும் வசனத்தை மாத்திரம் பேசினார் என்பதை இந்த காலை வேளையில் உங்களுடைய ஞாபகத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். என்றால் பல முறை இதை வாசித்திருக்கலாம், ஆனால் அதனுடைய உட்கருத்தை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இது கவனிக்க வேண்டிய விஷயம். காரணம், வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கிறிஸ்தவ ஜீவியத்தில் மிகுந்த கருத்தாய் கவனிக்க வேண்டும். அருமையான பொழுதிலிருந்து மனிதனை வானம் வரைக்கும் தூக்குவதற்கு வார்த்தையை தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு உள்ளே பதிய கடவுது. வேர்ட் இஸ் தட் இம்பார்ட்டண்ட். வசனம் என்பது அவ்வளவு முக்கியம். இயேசுநாதரை பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற, எல்லாரும் சத்தம் வாசிப்போம், ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எதை பற்றி பேசுகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இயேசுவை குறித்து யோவான் அப்போஸ்தலன் அருமையானவர்களே அவர் சொல்லும் பொழுது, நாங்கள் தொட்டது, கண்ணால் கண்டது, கையால் தொட்டது. ஏனென்றால் தேவன் யோவான் 4:24 படி ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார்னு சொன்னால் மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது, மாம்ச காதால் கேட்க முடியாது. ஆனால் தொடும்படி, பார்க்கும்படி தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்கிற பேரிலே மனித அவதாரம் எடுத்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அவங்க கூட இருந்த சீஷர்கள் இங்கே எழுதுகிறார்கள், நாங்கள் தொட்டது, நாங்கள் பார்த்தது, நோக்கி பார்த்தது, கைகளினாலே தொட்டது, அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் ஜீவ வார்த்தையோடு இருக்கிறது. உங்களுடைய ஐக்கியம் ஜீவ வார்த்தையோடு இருக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். அதற்காக இதை எழுதியிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசுநாதருக்கு 1000 பேர் வைக்கலாம். மனுஷன் ஒருத்தன் இன்றைக்கி பார்த்தா இயேசுநாதர் சீஷரில் 12 சீஷர் பேரையும் ஒரு ஆள் வச்சுருக்கான். ஒரு ஆளுக்கு 12 பேர். இயேசுநாதருக்கு 1,00,000 பேர் வைக்கலாம். ஒரு பேர், அது என்ன பேர் தெரியுமா? ஜீவ வார்த்தை. வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. ஜீவ வார்த்தையை பேசினார், ஜீவ வார்த்தையாக வாழ்ந்து காட்டினார். இது எழுதப்பட்ட வார்த்தை, பழைய ஏற்பாட்டிற்கு எழுதப்பட்ட வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் ஜீவ வார்த்தையாக வெளிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள்னா எப்படி இருப்பார்னு இயேசுவை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தா அவர் தான் கடவுள். கடவுள் அப்படி தான் பேசுவார். கடவுள் அப்படி தான் அருமையானவனை நடந்து கொள்வார். ஆகவே தேவனை மனிதனுக்கு, ஏன்னா மனுஷனுக்கு எதாவது தடை பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், அப்போ தான் அவனுக்கு நம்பிக்கை வரும். இதுதான் ஒரு கார்னர் பிலீஃப்.
மாம்சீகமான ஒரு விசுவாசம். ஆனால் விசுவாசம் என்பது காணாது என்ன செய்கிறது? விசுவாசிக்கிறது. ஆவி உலகம் இங்கே இருக்கிறது. இது கடந்தாச்சுன்னா ஆவி உலகம்தான். தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். கோடி கோடியாக மனுஷன் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதை காட்டில் 100 மடங்கு உண்மை தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாது, தொட்டு தடவையெல்லாம் பார்க்க முடியாது. ஆகவே தொட்டு தடவுறதில் அதிகமான விசுவாசம் வைத்தோமானால் கிறிஸ்தவ விஜயத்தில் அதிகமான வெற்றியை நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. அது உலக பிரகாரமான ஒரு விசுவாசம். நாகமான்னு சொன்னால் அந்த எரியா இருக்காரே, அவர் வெளியே வந்து அந்த இடத்த தொட்டு பார்த்து தடவி பார்த்து அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட ஒரு அருமையான ஜெபத்தை நல்ல செந்தமிழில் அப்படி பண்ணி என்னமோ பண்ணுவார்னு நான் நினச்சிருந்தேன். அவன் என்ன எவ்வளோ கொழுப்பு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போய் யோர்தானில் போய் 7 நேரம் மூங்கு, அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எவ்வளோ அவமரியாதை பண்ணிட்டான்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ கோபம் வந்தது. அவமரியாதை அல்ல, யார் 100 பேர் தொட்டாலும் செய்ய முடியாத காரியத்தை தேவனுடைய வார்த்தை செய்யும். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். 100 டாக்டர் சேர்ந்து தடவி பார்த்து ஒன்றும் நடக்காத இடத்துல தேவனுடைய ஒரு வார்த்தை அற்புதத்தை கண்டிப்பாக செய்யும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தை என்பது மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.